சென்னை கொண்டுவரப்பட்ட 1500 கோடி மதிப்பிலான 500 ரூபாய் நோட்டுகள் இன்று முதல் வங்கிகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதால் ஓரிரு நாட்களில் ஏடிஎம்களில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். 500, 1000 நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு வெளியாகி 2 வாரங்கள் கடந்திருக்கக்கூடிய நிலையில் நாசிக்கில் அச்சடிக்கப்பட்ட புதிய 500 ரூபாய் நோட்டுகள் 30 பாக்ஸுகளில் 1500 கோடி ரூபாய் சென்னை விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து சென்னை ரிசர்வ் வங்கிக்கு வந்து சேர்ந்தது. இதையடுத்து ரிசர்வ் வங்கி மூலமாக வங்கிகளுக்கு தொடர்ந்து அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. மாவட்ட ரீதியாக முதலில் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு புதிய 500 ரூபாய் நோட்டுகள் உரிய பாதுகாப்போடு அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முழு தொகையும் வங்கிகளுக்கு சென்றடைந்த பிறகு வங்கிகள் வாயிலாக வாடிக்கையாளருக்கு புதிய 500 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படும். ஏற்கனவே தங்களிடம் இருக்கக்கூடிய 500, 1000 நோட்டுகளை மாற்றி 2000 ரூபாய் புதிய நோட்டுகளாகவும் மற்ற பணங்களாகவும் தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் பெறப்பட்டு வருகின்றனர். 2000 ரூபாய்க்கு சில்லறை இல்லை என்ற பிரச்சனையை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நிலவி வரக்கூடிய நிலையில் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் வங்கிகள் வாயிலாக வாடிக்கையாளர்களுக்கு விரைவில் கிடைப்பதற்குண்டான நடவடிக்கையை ரிசர்வ் வங்கி தீவிரப்படுத்தியிருக்கிறது. ஓரிரு நாட்களில் வங்கிகள் மூலமாக வாடிக்கையாளர்களுக்கு புதிய 500 ரூபாய் நோட்டுகள் கிடைக்கும். இதன் காரணமாக 2 ரூபாய்க்கு சில்லறை இல்லை என்ற பிரச்சனை தீரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அரசு ஊழியர்களுக்கும் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் மூலமாக சம்பளங்கள் வழங்குவதற்கு ரிசர்வ் வங்கி மூலமாக வங்கிகளின் மூலம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. முதலில் வங்கிகள் மூலமாக வாடிக்கையாளர்களுக்கும் அதைத் தொடர்ந்து ஏடிஎம்களில் 500 ரூபாய் நிரப்பப்பட்டு வாடிக்கையாளர்கள் தங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து ஏடிஎம்மிலிருந்து 500 ரூபாய்களை எடுப்பதற்கு உண்டான நடவடிக்கை ரிசர்வ் வங்கி எடுத்திருக்கிறது.